கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளும் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ செய்ய போகிறார். வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். Chapter 150 verse 12. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பார்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில அநேக காரியத்தை நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், எதை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? இந்த நாள் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷனை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ கர்த்தருடைய கரத்தில் இருக்குங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்ல, என்னை யாரும் நினைக்க மாட்டாங்க, என்னை யாரும் விசாரிப்பதில்லை, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இனி என் குடும்பத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியாது என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றார், மகளே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமே. ஏசப்பா நம்மை நினைத்திருக்கிற தேவன். ஏசப்பா ஜீவனுள்ள தேவனுங்க. யார் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்ந்து மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். வேதத்துல கூட பார்க்கும்போது அன்னாலை கர்த்தர் நினைவு கூர்ந்தான். அன்னாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கொழுந்த பாக்கியில இது நிமித்தம் அன்னாளுடைய வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, அவமான, நிந்தைகள். ஆனா கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்து கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை நினைவு கூர்ந்து உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்க சூழ்நிலையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் தலை கீழா இருந்தாலோ அதை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. ஏசப்பா உங்களை நினைவு கூர்ந்து விட்டால் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்க. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா நீங்க சொன்னீரப்பா, நீர் என்னை நினைக்கிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நினைக்கிறது மாத்திரமல்லங்க, கர்த்தர் நம்மை விசாரிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பாவுடைய கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நீர் கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நீர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நீர் கொடுத்த பிசினஸ ஆசீர்வதிங்க என்று ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது இன்றைக்கே கர்த்தர் உங்க குடும்பத்தை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட அப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, இந்த வேலை கூட ராஜா, யாரெல்லாம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில செழிப்பு இல்லை, தரித்திர வறுமைகள் என்று கலங்கி கொண்டிருக்காங்கப்பா, இந்த நாளை வாக்கு கொடுத்தீரப்பா, நான் உன்னை நினைவு கூர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுக்கவர், வாக்கு மாறாத தேவர். இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருத்தரும் மீது வைத்தப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை அப்பா நீங்க பேர் பேராய் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.